அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், வெயில் காலங்களில் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்கிற வியர்வை அதிகமாக வரும். இதனால் பார்த்தீங்கன்னா வியர்க்குரு அப்படிங்கிற அந்த கொப்பளங்கள் அதிகமாக தோன்றும். இது ஒரு தொந்தரவை உண்டு பண்ணும். இது வராமல் இருக்க அல்லது தடுக்க சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, தினமும் 2 அல்லது 3 முறை குளிர்ந்த நீரால் நம்ம குளிக்கலாம். இதனால் தோல் சுத்தமாகும், வியர்வை துவாரங்கள் சுத்தமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் தாகம் அதிகமாக ஏற்படும். அந்த தண்ணீர் தாகம் ஏற்படும் பொழுது நம்ம தேவையான அளவு தாகம் அடங்குற வரைக்கும் நம்ம தண்ணீர் குடிக்கலாம். அந்த தண்ணீர் இயற்கையான மண்பானை குடிநீராக இருந்தால் மிகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் நம்ம உடுத்தக்கூடிய உடைகள் பருத்தி துணியாலான அந்த காட்டன் கிளாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துணிகளை லூஸாக இருக்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் உடலோட இறுக்கமாக இருக்கிற மாதிரி டைட்டான துணிகளை நம்ம உடுத்துவதை நிறுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் வியர்வை வந்தால் உடனே காட்டன் டவல் வச்சு தொடச்சிடணும். இந்த வெயில் காலங்களில் நீண்ட நேரம் நம்ம நேரடி வெயில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. குறிப்பாக காலை நேரம் 11 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நேரடி வெயிலில் இருப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது தவிர நம்ம உட்கொள்ளும் உணவுகளில் குளிர்ச்சியான பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பனங்கற்கண்டு, தயிர், காயில் வெள்ளரிக்காய், சுரைக்காய், அதே போல் பழங்களில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, முலாம்பழம் அப்படின்ட்டு இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், நொங்கு, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதையும் மீறி அந்த வியர்க்குரு கொப்பளங்கள் அதிகமாக அதனால் ஏதாவது அரிப்பு அல்லது சிவப்பு கலரில் ஒரு மாதிரி எரிச்சல் ஏற்பட்டால் உடனே நம்ம மருத்துவரை அணுகுவது நல்லது.